இந்த 8 மாவட்டங்களில் விஜய் அலை எடுபடாதது ஏன்? தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல தாவேகா பல மாவட்டங்கள்ல அமோகமா வெற்றி பெற்றிருக்கு. இருந்தாலும் கன்னியாகுமரி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள்ல ஒரு இடத்துல கூட அந்த கட்சி வெற்றியே பெறல. இது வியப்புக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. நடந்து முடிஞ்சிருக்கிற சட்டப்பேரவை தேர்தல்ல விஜய் தலைமையிலான தாவேகா தனித்து போட்டியிட்டு 108 இடங்களையும் வென்றிருக்காங்க. திமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற சென்னை மாவட்டத்துல உள்ள 16 தொகுதிகள்ல 14 தொகுதிகளை கைப்பற்றியிருக்காங்க. இதுல முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியும் அடங்கியிருக்கு. அதோட சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களான காஞ்சிபுரம் மாவட்டத்துல மொத்தம் இருக்கிற 4 தொகுதிகள்ல, திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற 10ல 9 தொகுதிகளிலும், செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற 7ல 5 தொகுதிகளிலையும் வெற்றி வாகை சூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு பெருசா கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்ட வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், தென் மண்டலம், அதே போல அதிமுக மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்திலையுமே தாவேகா அதிக இடங்களை பிடிச்சிருக்காங்க. விசில் புரட்சியால, விஜய் அலையால தமிழகம் முழுவதுமே பரவலாக திமுக, அதிமுக கட்சிகளை வீழ்த்தி இருந்தாலும் கன்னியாகுமரி, தென்காசி, அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நீலகிரி, திருவாரூர், விழுப்புரம் ஆகிய 8 மாவட்டங்கள்ல தாவேகாவால ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதிகளுக்கு அவர் பிரச்சாரம் செய்யாமலும் இல்ல. இத்தனைக்கும் மேல தாவேகா முதல் மாநாடு நடத்தப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில கூட அவரால் வெல்ல முடியல. திமுக, அதிமுகன்னு 2 கட்சிகளுமே இந்த மாவட்டங்கள்ல பலமான வாக்கு வங்கியோட இருப்பதே இதற்கு காரணம்னு கணிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல மற்ற மாவட்டங்களை போலவே இந்த மாவட்டங்களிலும் முதல் முறை வாக்காளர்களாகிய இளம் வாக்காளர்களும் கணிசமா இருக்கிறாங்க. இந்த மாவட்டங்கள்ல கல்வியில முன்னேறிய மாவட்டங்கள், கல்வியில பின்தங்கிய மாவட்டங்கள்னு வகைப்படுத்திடவும் முடியாது. காரணம், கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் மட்டுமில்லாம விழுப்புரம், அரியலூர் மாவட்டங்களும் அதிக இடம் பெற்றிருக்கு. இந்த 8 மாவட்டங்கள்ல தலா 1-2 தொகுதிகள்ல வென்றிருந்தா கூட எந்த கட்சிகளோட தயவும் எதிர்பார்க்காம தனி பெரும்பான்மையோட தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க.